அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்ம பார்க்க இருக்க வீடியோவில் 7th ஸ்டாண்டர்ட் இடைக்கால இந்திய வரலாற்று ஆதாரங்கள் முதல் பாடம். இதில் உள்ள முக்கியமான வினாக்களை நம்ம பாக்ஸ் கொஸ்டின் அடிப்படையில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். அவுரங்கசீப்பின் அவைக்கால வரலாற்று அறிஞர் யாருன்னா காஃபி கான். அவுரங்கசீப்பின் அவைக்கால வரலாற்று அறிஞர் யாருன்னா காஃபி கான். அடுத்ததாக கோயில்கள் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளதுன்னு கேட்டிருப்பாங்க. இது பொறுத்து டைப்பில் கேட்க அது எப்படியான வாய்ப்பு இருக்குது, சரியான விடையிலும் கேட்க அது எப்படியான வாய்ப்பு இருக்குது. கஜுராகோ எங்கே அமைந்துள்ளதுன்னா மத்திய பிரதேசம். ராஜஸ்தான் மாநிலத்தில் தில்வாரா அபுகுன்று என்னும் இடத்துல அமைந்திருக்கு. கோனார்க் எங்கே அமைந்துள்ளதுன்னா ஒடிசா மாநிலத்தில் அமைந்துள்ளது. இந்த மூணு மாநிலத்தில் அமைந்துள்ள கோயில்களும் மிக முக்கியமானது. வேளாண் வகை யாருக்கு சொந்தமான நிலங்கள்னா பிராமணர் அல்லாத உடைமையாளருக்கு சொந்தமான நிலங்கள். பிரமதேயம் என்பது பிராமணர்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள். முதல்ல பார்த்தது வேளாண் வகை, அது பிராமணர் அல்லாதவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. பிரமதேயம் என்பது பிராமணர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நிலங்கள். சாலபோகம் என்பது கல்வி நிலையங்களை பராமரிப்பதற்காக வழங்கப்பட்ட நிலங்கள். சாலபோகம் என்பது கல்வி நிலையங்களை பராமரிப்பதற்காக வழங்கப்பட்ட நிலங்கள். தேவதானம். தேவதானம் என்பது கோயில்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள். தேவதானம் என்பது கோவில்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள். பள்ளிச்சந்தம். பள்ளிச்சந்தம் என்பது சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக அளிக்கப்பட்ட நிலங்கள். பள்ளிச்சந்தம் என்பது சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக அளிக்கப்பட்ட நிலங்கள். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய பாக்ஸ் கொஸ்டின். பிற்கால சோழர்கள் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் கோயில்கள் கட்டியிருப்பாங்க. அந்த கோயில்கள் எதுன்னு பார்ப்போம். தஞ்சாவூரில் உள்ள பெரிய கோயில் பிரகதீஸ்வரர் கோயில், கங்கை கொண்ட சோழபுரம், தாராசுரம் ஆகிய இடங்கள் கோயில்கள் பிற்கால சோழர்கள் தமிழ்நாட்டில் கட்டி எழுப்பிய நேர்த்தியான பிரம்மாண்டமான கட்டடங்களுக்கு அடையாளமாகும். பிற்கால சோழர்கள் ஒரு பிரம்மாண்டமான கோயில்கள் கட்டியிருக்காங்க. அதில் முக்கியமானதாக தஞ்சாவூரில் உள்ள பெரிய கோயில், அதாவது பிரகதீஸ்வரர் கோயில், கங்கை கொண்ட சோழபுரம் மற்றும் தாராசுரம் கோயில்கள். அடுத்ததாக இப்போ ஒரு பாக்ஸ் கொஸ்டின். வித்தாலா விருபக்ஷா இந்த கோயிலில் எங்கே அமைந்துள்ளதுன்னா ஹம்பியில் அமைந்துள்ளது. இது விஜயநகர அரசர்களால் 15ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. அடுத்ததாக டெல்லியில் அமைந்துள்ள சில மசூதிகளை பார்ப்போம். குவத்துல் இஸ்லாம் மசூதி, மோத்கி மசூதி, ஜமா மசூதி, பதேப்பூர் சிக்ரி தர்கா இவை அனைத்தும் டெல்லியின் அருகாமையில் அமைந்துள்ளன. சர்மினார் எங்கே அமைந்துள்ளதுன்னா ஹைதராபாத்தில் அமைந்துள்ளது. சர்மினார் எங்கே அமைந்துள்ளதுன்னா ஹைதராபாத்தில் அமைந்துள்ளது. தங்க நாணயத்தில் பெண் தெய்வமான லட்சுமி தேவியின் வடிவத்தை பதிப்பித்தவர் யாருன்னா முகமது கோரி. முகமது கோரி தான் வெளியிட்ட தங்க நாணயத்தில் பெண் தெய்வமான லட்சுமியின் வடிவத்தை பதிப்பித்து தனது பெயரையும் பொறிக்க செய்திருந்தார். டெல்லி சுல்தான்களின் காலகட்டத்தை அறிந்து கொள்ள ஜிட்டல் எனும் செப்பு நாணயங்கள் பயன்படுகின்றன. ஜிட்டல் எனும் செப்பு நாணயங்கள் யாரை பற்றி அறிந்து கொள்ள பயன்படுகிறதுனா டெல்லி சுல்தான்களின் காலகட்டத்தை. இல்துமிஸ் அறிமுகம் செய்த நாணயம் எதுனா டங்கா எனும் வெள்ளி நாணயம். இல்துமிஸ் அறிமுகம் செய்த நாணயம் எதுனா டங்கா எனப்படும் வெள்ளி நாணயம். ஒரு ஜிட்டல் என்பது முன்னாடி நம்ம என்ன படித்தோம், ஒரு செப்பு நாணயம்னு படித்தோம். ஒரு ஜிட்டல் என்பது 3.6 வெள்ளி குன்றிமணிகளை கொண்டது. 48 ஜிட்டல் என்பது ஒரு வெள்ளி டங்காவுக்கு சமமாகும். சோழர்களின் காலம் பக்தி இலக்கியங்களின் காலம் என்று அழைக்கப்படுகிறது. யாருடைய காலம் பக்தி இலக்கியங்களின் காலம் என அழைக்கப்படுகிறதுன்னு கேட்பாங்க. சோழர்களின் காலம்தான் பக்தி இலக்கியங்களின் காலம் என அழைக்கப்படுகிறது. அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கக்கூடியது சோழர் கால பக்தி இலக்கியங்கள். சோழர் காலத்தில் எந்த பக்தி இலக்கியங்கள் உருவாச்சு அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். கம்பராமாயணம், சேக்கிலாரின் பெரிய புராணம், 12 ஆழ்வார்கள் இயற்றப்பட்டு நாதமுனியால் தொகுக்கப்பட்ட 4000 திவ்ய பிரபந்தம், அப்பர், சம்பந்தர், சுந்தரர் ஆகியோரால் இயற்றப்பட்டு நம்பியாண்டார் தொகுக்கப்பட்ட தேவாரம், மாணிக்க வாசகரின் திருவாசகம் ஆகியவை சோழர்கள் கால பக்தி இலக்கியங்கள் ஆகும். இந்த 4 நூல்களுமே மிக முக்கியமான நூல்கள். இதில் நூலை கொடுத்து அதனுடைய ஆசிரியர் யாருன்னு கேட்கலாம், இல்லை ஆசிரியர் பேரை கொடுத்து இந்த நூலை எழுதியவர் யாருன்னு கேட்கலாம். கங்காதேவியால் இயற்றப்பட்ட மதுரா விஜயம், கிருஷ்ணதேவராயரின் அமுக்தா மல்யாத்தா, சாந்த் பார்த்தேயின் பிருத்திவிராஜ ராசோ, ஹல்கர்னரின் ராஜ தரங்கிணி. அடிமை வம்சத்தை சேர்ந்த
சுல்தான் நஸ்ருதீன் மாமுதுவால் ஆதரிக்கப்பட்ட மின்ஹஜ் உஸ் சிராஜ் என்பவர் தபகத்-இ-நஸ்ரி எனும் நூலை எழுதினார். தபகத்-இ-நஸ்ரி எனும் நூலை எழுதியவர் யாருன்னா மின்ஹஜ் உஸ் சிராஜ் என்பவர். இவர் யாரால் ஆதரிக்கப்பட்டார்னா சுல்தான் நஸ்ருதீன் மாமுதுவால். அடுத்த பாக்ஸ் கொஸ்டின். கஜினியிலிருந்து புலம்பெயர்ந்து வந்திருந்த ஹசன் நிஜாமி என்பவர் தாஜ் உல்மா அசீர் எனும் நூலை எழுதினார். தாஜ் உல்மா அசீர் எனும் நூலை எழுதியவர் யாருன்னா ஹசன் நிஜாமி. இவர் எங்கேருந்து வந்திருந்தார்னா கஜினியிலிருந்து வந்திருப்பார். முகமது பின் துக்ளக்கின் அரசவை வரலாற்று ஆசிரியர் யாருன்னா ஜியா-உத் பாரணி. இவர் தாரிக்-இ-ப்ரோசாகி எனும் நூலை படிச்சிருப்பார். அகத் பெரிஸ்டாவின் 16ஆம் நூற்றாண்டில் எந்த நூல் எழுதியிருப்பார்னா தாரிக்-இ-பெரிஸ்டா எனும் நூலை எழுதியிருப்பார். தபகத் என்பது ஒரு அரபிய சொல். இதற்கு தலைமுறை அல்லது நூற்றாண்டுகள் என்று பெயர். தபகத் என்பது ஒரு அரபிய சொல். இதுக்கு தலைமுறைகள் அல்லது நூற்றாண்டுகள் என்று பொருள். தாஜுக் என்பது பாரசீக சொல். இதற்கு சுயசரிதை என்று பொருள். தாஜுக் என்பது பாரசீக சொல். இதற்கு சுயசரிதை என்று பொருள். தாரிக் தாஹ்யுக் அரபிய சொல். இதன் பொருள் வரலாறு என்பதாகும். பாபர் நாமா என்னும் நூலை எழுதியவர் யாருன்னா பாபர். ஐனி அக்பரி அக்பர் நாமா என்னும் நூலை எழுதியவர் அபுல் பாசல். ஜஹாங்கீர் எழுதிய நூல் எதுனா தாசுக்-இ-ஜஹாங்கீர். பாபர் எழுதிய நூல் பாபர் நாமா. அபுல் பாசல் எழுதிய நூல் ஐனி அக்பரி அக்பர் நாமா. ஜஹாங்கீர் எழுதிய நூல் தாசுக்-இ-ஜஹாங்கீர். நிஜாமுதீன் அகமத் என்பவரால் தபகத்-இ-அக்பரி எனும் நூல் எழுதப்பட்டது. பதானி எழுதிய மற்றொரு நூலான தாரிக்-இ-பதானி எனும் நூல் எழுதப்பட்டது. மார்க்கோ போலோ இவர் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்னா வெனிஸ் நகரைச் சேர்ந்த பயணி. இபன் பாதுதா இவர் யாருன்னா அரேபியாவில் பிறந்த மொரோக்கோ நாட்டு அறிஞர். நிக்கோலோ கோண்டி இவர் யாருன்னா இத்தாலிய பயணி. டோமிங்கோ இவர் யாருன்னா போர்த்துகீசிய பயணி. கஜினி மாமுதுவின் ஒரு படையெடுப்பின் போது அவருடன் அல்பருனி 11ஆம் நூற்றாண்டில் இந்தியாவிற்கு வருகை தந்து இங்கு 10 ஆண்டுகள் தங்கியிருந்தார்.